மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கேட்ட மன்னிப்பை தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தார் நிராகரித்துள்ளனர். MACCயின் அச்செயல் உள்ளபடியே எங்களை மேலும் வருத்தமடைய செய்கிறது. எங்களுக்கு தேவை அவர்களின் மன்னிப்பு அல்ல, மாறாக மர்மமான மரணத்திற்கு நீதியே என பெங்ஹாக்கின் தங்கை தியோ லீ லான் கூறினார். MACC வழங்க முன்வந்துள்ள இழப்பீட்டையும் நிராகரிப்பதாக நேற்றைய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்த லீ லான், அண்ணனின் மரணத்திற்கு தொடர்ந்து நீதி கேட்போம் என திட்டவட்டமாக கூறினார். பெங்ஹாக் உயிரிழந்த 16ஆம் ஆண்டு நினைவு நாளில் MACC நேற்று மாலை அவரின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டது. அதோடு பெங்ஹாக் பிள்ளைகளின் நலன் மற்றும் கல்வி செலவுகளுக்கு பயன்படுத்த ஏதுவாக ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக வழங்கவும் அந்த ஆணையம் முன்வந்தது. அச்சம்பவம் ஒரு கருப்பு புள்ளி என வர்ணித்த MACC அதனை படிப்பினையாக கொண்டு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உறுதியளித்தது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஷா ஆலம் பிளாசா மசாலாம் கட்டிடத்தின் 5வது மாடியில் பெங்ஹாக் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அதற்கு முதல் நாள் இரவு அங்கு 14வது மாடியிலிருந்த MACC அலுவலகத்தில் அவர் பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.